நீங்கள் 3 நாள் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவை கொடுப்போம், தன்னம்பிக்கை கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ என்னோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ட்ரெயினராக என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் மேலே கொண்டு போய்ட்டு உங்களை ஃப்ளைட்லேருந்து தள்ளி விட்ருவேன். ஸோ நீங்கள் கீழே விழும்போது உங்களுக்கு இயற்கையாகவே ரெக்கை இருக்குது, உங்களாலையும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தள்ளி விடுற வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கூட இருப்போம், சரிங்களா? ஸோ இது எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தொழிலுக்குள்ளே, அதாவது சணல் பை தொழிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுலேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எந்த மாதிரி மெஷினரி வாங்கலாம், இல்லை எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கலாம், இதில் எங்கே வாங்கலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறோம். இது வந்து ஒரு 3 நாள் சணல் பை பயிற்சி பட்டறை திருச்சியில் திருவெள்ளரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் நடக்குது. இங்கே நமக்கு ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஒரு வளர்ச்சி பாதையில் நம்ம பீப்புள்ஸ் பேக் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம்னு கூட நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு February மாதம் ஓப்பன் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் சென்னையில் கிளாஸ் இருந்ததுனால எங்களால் சரியாக ஒரு வீடியோ போட முடியல. ஸோ இது ஒரு அஃபிஷியல் வீடியோவாக நீங்கள் நினச்சிக்கலாம். இனிமேல் திருவெள்ளரையில் எவ்ரிடே கிளாஸ் இருக்கும், எக்ஸப்ட் சாட்டர்டே சண்டே மட்டும். ஸோ இந்த 3 நாள் சணல் பை பயிற்சி பட்டறை திருச்சியில் நடக்க போகிறத பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது 27, 28, 29 ஏப்ரல் மாதம் 2026 நடக்க போகுது. டைம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் ஈவினிங் வரைக்கும் 5 மணி வரைக்கும் நடக்க போகுது. இதில் 10 பை கற்றுக் கொடுப்போம், ப்ளஸ் உங்களோட கேள்விகளுக்கு பதிலளிப்போம், உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்போம், டீலர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம். இந்த தொழிலை எப்படி ஒரு ஈஸியான தொழிலை ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். உங்களுக்கு நான் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது நான் உங்கள் பின்னாடியும் இருப்பேன். ஆர்டர்ஸை தவிர உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு மெஷினில் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்தது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷின்னு சொல்லுவோம். இது வந்து நாளைக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் உள்ளே போக போகிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இந்த பிஸ்னஸை கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மெஷின் தான் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி மெஷின்லேயே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி இயக்கலாம், இதோட எஃபிஷியன்சி என்ன, இது கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், வீட்டில் எனக்கு சின்ன மெஷின் தானே இருக்குது, அதை வச்சு என்னால் இந்த தொழிலை பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, ஆமாம், எஸ், பண்ண முடியும் தான். இப்போது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அதுக்கு நீங்கள் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், 2 வீலரில் போகலாம், காரில் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு காருன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்க சின்ன மிஷின் வந்து ஒரு 2 வீலரோ இல்லைனா ஒரு சைக்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம தேவைக்கு இல்லை அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன அளவில் தொழில் பண்ணுறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு 100கணக்கான 1000கணக்கான பைகள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஷின் தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெஷின் வாங்குறதுக்குலாம் கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ இங்கே நம்ம பீப்புள்ஸ் பேக்கில் அகாடமி ஃபார் ஜூட் பேக் மேக்கிங்கில் நாங்கள் உங்களை ரெடி பண்ணுவோம். ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறது, உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜை எப்படி கெயின் பண்ணுறது, ஒரு ஜூட் ஃபேப்ரிக்கில் என்னென்ன ரகங்கள் இருக்குது, எப்படி மார்க்கெட்டை போய் நம்ம அனலைஸ் பண்ணலாம், இல்லைன்னா எப்படி வந்து ஒரு கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணலாம், பேசிக்கான சிம்பிளான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறோம், மற்ற எதுவுமே கிடையாது. நான் உங்கள் கிளாஸில் நான் படிக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் தைக்கிறது நீங்களே வாங்கிப்பீங்களா, இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுப்பீங்களா, நீங்களே ஆர்டர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு எல்லாமே நான் நோ அப்படின்னு தான் நான் பதில் சொல்லுவேன். ஆர்டர்ஸ் பிடிச்சி கொடுக்கறது எங்களுக்கு பெருமை கிடையாது, 1. 2வது, அப்படியே நான் என் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னாலும் நான் ஜஸ்ட் ஃபோன் நம்பர் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கு மேலே நீங்களே அவங்கக்கிட்ட கால் பண்ணி ஆர்டராக மாற்றுறது தான் அவங்களோட திறமை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன, அதாவது ஒரு ட்ரெயினராக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ தொழிலுக்குள்ளே போகிறோம், ஒரு ஆர்டர் ஒன்று வருது, 2வது மிஷின் 3வது மிஷின் போடுறோம். அப்போ போடும்போது எங்களுக்கு வந்து யாராச்சும் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா
ஒரு கட்டிங் மாஸ்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும், எங்களுக்கு லேபர் வேணும், தேவைப்படுறாங்க, யார் இருக்காங்களா அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, லேபர் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து தேடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை தெருவுலையோ இருக்க ஒருத்தரை, இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தரை நீங்கள் எடுத்து அவரை, அந்த லேடியோ இல்லை அந்த ஜென்ஸையோ பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து அவங்கள நீங்கள் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நான் மட்டும் ஒரு பிஸ்னஸில் இருந்தேன் அப்படின்னா அது கரெக்டாக வராது. எனக்கு கண்டிப்பாக ஒரு டீம் தேவை. கட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், தைக்கிறதுக்கு ஒருத்தர், பேக் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் ரொம்ப எலகெண்ட்டாக அந்த வேலையை செய்ய முடியும், ப்ளஸ் அது எஃபிஷியண்ட்டாகவும் அதை முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் அமையறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஜென்யூனாக நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கே உங்களுக்கு எப்படியோ ஒரு வருஷம் ஆயிரும். இன்னொரு விஷயம், இந்த தொழிலில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எப்போவுமே சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இந்த தொழிலில் லாபம் இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி கிடைக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ரொம்ப வெல் எக்யூப்டாக, ரொம்ப ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் சூப்பராக போட்டு எல்லாமே சூப்பராக பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கூட என்னோடய கெஸ் படி பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 months. ஏன்னா நீங்கள் முதல்ல இந்த தொழில்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களோட மார்க்கெட்டை நீங்கள் யாருக்கு உங்கள் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க, சர்வ் பண்ண போகிறது யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே ஒரே தேவை கிடையாது. பையன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு ஒன்று இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி பை தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கு உங்களோட பையை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலோடு நம்ம இந்த தொழிலுக்குள்ளே போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸை ஹேண்டில் பண்ணுறதை விட தியரி கிளாஸை, உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது, இல்லைன்னா நீங்கள் எங்கே போக போகிறீங்க அதுக்கு ஒரு பிளான் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த தொழில் பண்ணத்துக்கு ரெடியாக இருக்கீங்க, ஆவலோடு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கால் கொடுங்க. உங்களை நான் தொழில் பயிற்சி பட்டறையில் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. நான் பீப்புள்ஸ் பேக்லேருந்து குணாலன் பேசுகிறேன். வணக்கம்.